ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னன்னா ஒரு சோகமான பதிவு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. என்னன்னா, மதுரை அப்படின்ற ஊர்ல மேலூருன்ற ஒரு கிராமத்தில நேத்திக்கு வந்து ஒரு 5 வயசு பெண் குழந்தைய காணுங்க. 5 வயசு பெண் குழந்தைய காணோம்னு சொன்னோனே, பெத்தவங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பெத்தவங்கன்னா, அப்பா வந்து ஃபாரின்ல வேலை பார்க்குறாரு. அம்மா 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைகள். 2வது உள்ள குழந்தை 5 வயசு குழந்தைய வந்து காணோம்னு சொல்லி போலீஸ்ல வந்து புகார் பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்க, உறவினர்களோட சேர்ந்து அம்மாவும் குழந்தைய ரொம்ப கதறி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு வந்து அம்மா மேலேயே வந்து சந்தேகம் திரும்பி அம்மாவ பிடிச்சு விசாரிக்கும்போது, அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அடி தாங்காம சொல்லியிருக்காங்க. "நான் தான் என் குழந்தைய கொன்னுட்டேன்." அதாவது 12 மணிக்கு மேல தூங்கிட்டு இருந்த குழந்தைய எழுப்பியோ, தூக்கிட்டு போயோ ம் ம் பக்கத்துல இருந்த பெரிய தண்ணி தொட்டியில தூக்கி போட்டுருக்காங்க. அது மூச்சு திணறி இறந்துருச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அ முன்னாடிலாம் நம்ம வந்து தெரியாதவங்க கிட்ட குழந்தைய குடுக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சு பேசிப்போம். தெரியாதவங்க ஐயோ! இப்ப இப்படிலாம் நடக்குது. தெரியாதவங்க கிட்ட குழந்தைய குடுக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அ சொந்த பந்தங்களா இருந்தாலும், நம்ம எங்க போனாலும் பெண் குழந்தைகள விட்டுட்டு போக்கூடாது. பாதுகாப்பு இல்ல அப்படின்னு. என் பெத்த அப்பா கிட்டயே விட்டுட்டு போக்கூடாது அப்படின்னு சொல்ற மாரிலாம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்ல. இப்போ சமீப காலமா அம்மாவே குழந்தைகள கொல்ற மாரி, இது இப்படியே போனா இந்த நாடு எங்க போய் முடியும்னு தெரியல. இந்த என்ன சொல்றது? நம்மலாம் நானும் குழந்தை பெத்துருக்கேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா அடிக்கிறோம், கண்டிக்கிறோம். அதுவே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ! அடிச்சிட்டோமே அப்படின்னு. எப்படிதான் அவங்க தூக்கிட்டு போய் மூச்சு திணறி திணறி நம்ம குழந்தை சாக போகுதுன்னு தெரியும். தெரிஞ்சும் அந்த தண்ணி தொட்டியில என்ன அது பெத்தவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுவும் 10 மாசம் நம்ம வயித்துல சுமந்து பெத்த குழந்தைய தூக்கி அ இயற்கையா மரணம் வந்தாலே நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால தாங்க முடியாது. ஐயோ! அப்படின்னு நம்ம செத்துருக்கலாமே! நம்ம குழந்தை போயிருச்சே நம்ம கண் முன்னாடி. நம்ம குழந்தைய தூக்கி சாவடிக்க போறோம்னு தெரிஞ்சும் தண்ணி தொட்டியில தூக்கி எப்படி எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன் பண்ணாங்க இப்படி எல்லாம் ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக. அதுவும் புருஷன் வந்து வெளிநாட்ல இருக்கிறாரு. நம்பி நம்ம பொண்டாட்டி குழந்தைங்கள பார்த்துப்பா 2 பெண் குழந்தைங்களாச்சே. அ கஷ்டப்படுமே நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி அவர் நம்பி குழந்தைய விட்டுட்டு போயிருக்காரு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னால ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கு அவமானம். தாய தெய்வத்துக்கு நிகரா சொல்லுவாங்க. 10 மாசம் சுமந்து பிரசவம்ன்றது ஒரு மறுபிறவி. அந்த நீ வந்து என்ன நீ செத்து போ! தப்பு பண்ணியிருக்க நீ, அந்த குழந்தை பார்த்துருக்கு. நீ புருஷனுக்கு துரோகம் பண்ணி இன்னொருத்தன் கூட இருக்கும்போது, அந்த குழந்தை பார்த்துருக்கு. அதுக்காக நீ அந்த குழந்தைய சாவடிச்சிருக்க. என்கிட்ட கேட்டா நீ செத்து போயிருக்கலாமே! நீ செத்து போயிருக்கலாமே! வாழ வேண்டிய குழந்தைய ஏன் சாகடிச்ச? நீ செத்து போயிருக்கலாமே! குழந்தை வந்து மத்தவங்க கிட்ட, உறவினர்கள் கிட்ட, அப்பா ஃபோன் பேசும்போது, அப்பா கிட்டலாம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு. அப்போ என்ன இது சொல்லி நம்ம அ ந உண்மையான முகம் வெளிய தெரிஞ்சிருமோன்னு சொல்லி, குழந்தை 5 வயசு குழந்தைங்க என்ன தெரியும்? அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் சாவடிச்சுட்டு, நீ செத்து போயிருக்கலாமே! நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஆ ச வெளியில சொன்னா நமக்கு தானே அசிங்கம். நீ செத்து போயிருக்கலாமே! ஏன் குழந்தைய சாவடிச்ச? வாழ வேண்டிய அந்த குழந்தைய சாவடிச்சுட்டீங்களே! இதுல என்னன்னா, அ வ அவங்க கூட வந்து தொடர்புல இருந்தவரு வந்து இதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. குழந்தைய சாவடிக்கிற 5 வயசு குழந்தைய சாவடிக்க உதவி பண்ணியிருக்காரு. அந்த நல்ல மனுஷனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் தான் ஆகுதாம். அவன நம்பி ஒரு பொண்ணு வந்தா, அவ பாவம். அவன நம்பி வந்த பொண்ணு 3 நாள்ல புருஷன் ஜெயிலுக்கு போறாரு. அதுவும் ஒரு பச்சை குழந்தைய கொன்னுகிட்டு, அதுவும் ஒரு கள்ள தொடர்புக்காக ஒரு பச்சை குழந்தைய கொன்னுகிட்டு, அவரு புது மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போறாரு. மாமியார் வீட்டுக்கு போறாரு. அவன நம்பி ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சது? இந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது? அசிங்கமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்கும்போது, நடக்கிறத பார்த்தா. அ இன்னும் என்னலாம் பார்க்க வேண்டியது இருக்குமோ தெரியல. அன் நான் பெத்தவங்க நெனச்சுப்பாங்க நம்ம பெண் குழந்தைய வச்சிருக்கோமே, ஐய்யயோ! நம்ம குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வந்துரக்கூடாது. நல்லபடியா பார்த்துக்கணும்னு பொத்து பொத்து பார்த்துட்டு இருக்குமே. இவங்கலாம் நிசாரமா அ கொஞ்ச நாள் முன்னாடி அபிராமிய சாவடிச்சாங்க 2 குழந்தைங்கள. அதுவும் இதே விஷயத்துக்காக தான். பால்ல விஷம் கலந்து குடுத்து கொன்னாங்க. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் சில மிருகங்கள், ஆண் மிருகங்கள் வந்து சின்ன பசங்கள கடத்திட்டு போய் சாவடிச்சுடுறாங்கல்ல. அந்த அவங்கள நம்ம கண்டமேனிக்கு திட்டிருறோங்க. இந்த மாரிப்பட்ட பொம்பளைங்கள என்ன பண்றது சொல்லுங்க? இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை குடுக்கணுங்க. பயப்படணும். அந்த ஆம்பளைங்களும் சரி, இப்படிப்பட்ட பொம்பளைங்களும் இந்த மாரி தப்பு பண்றதுக்கு பயப்படுற மாரி தண்டனை குடுத்தா தாங்க இதுலருந்து இந்த பாவம் பிஞ்சு குழந்தைங்க தப்பிக்க முடியும். தண்டனை கம்மின்றதுனால, உள்ள போய் சொகுசா களியோ என்னமோ குடுக்குறாங்கல்ல சாப்பிட. சாப்பிட்டுட்டு வெயில் மேல படாம உள்ள 4 கம்பிக்குள்ள இருந்துட்டு கொஞ்சம் காலம் இருந்துகிட்டு வெளிய வந்துரலாம்ல. அதுக்கு முன்ன நம்ம நாட்ல வந்து அடுத்த தப்பு நடந்துரும்ல. அத பத்தி பேசிருவோம். இத மறந்துருவோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிசாரமா தப்பு பண்றாங்க. கடுமையான தண்டனை குடுக்கணும். தப்பு பண்றதுக்கு பயப்படுற மாதிரி. யோசிக்கணும் தப்பு பண்றவங்க. ஐய்யயோ! நம்மளுக்கும் இந்த மாரி தண்டனை கிடைச்சிருமோ! அப்படின்னு சொல்லி பயப்படணும். அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தா தான் பாவம் பிஞ்சு குழந்தைங்க தப்பிக்க முடியும். இந்த மாரி மிருகங்கள்ட்ட இருந்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.